முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 10 நாள் தீட்டு அப்படின்னே சொல்லுவா தெரியுமா? ஆக குறைந்தபட்சம் 10 நாளாவது ஆக வேண்டும். அந்த 10வது நாள் இந்த கர்ம காரியத்தை செய்யலாம். அது கூட ஒவ்வொரு பிரிவினருக்கும் சொல்லி இருக்கா. இப்ப அந்தணர்கள்ல பார்த்தோம்னா அவர்கள் 10வது நாள் அன்னைக்கு கர்ம காரியமும் 11வது நாள் அன்னைக்கு அந்த ஏகோதிஷ்டம்னு சொல்லுவா. அதாவது ஏகாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்துவிட்டு 12வது நாள் தான் அந்த சபிண்டீகரணம்னு சொல்லி, அதாவது இறந்தவரை அவருடைய முன்னோர்களிடம் சென்று சேர்ப்பிப்பதற்கான ஒரு சில அந்த சடங்குகளை செய்து 13வது நாள் நவக்கிரக ஹோமம் என்பதை செய்து பூர்த்தி செய்வார்கள். இது அந்தணர்களை பொறுத்தவரை ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரிவினருக்குமே அவர்களுக்குரிய சம்பிரதாயம் என்பது உண்டு. பெரும்பாலும் இந்த 16 நாட்களுக்குள்ளாக முடிந்துவிடும். 16வது நாள் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம்தான். மற்ற பிரிவினருக்கு அந்தணர்களை தவிர்த்து மற்ற பிரிவினரை பார்த்தோம்னா அந்த 16வது நாள் கர்ம காரியம் செய்வது என்பது ஒரு சரியான விஷயம். அல்லது 16வது நாளுக்கு முன்னதாகவே ஒரு 15வது நாளோ அல்லது 14வது நாளோ கூட சௌகரியம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் உடனடியாக அந்த 3வது நாள் செய்வது, 5வது நாள் செய்வது, 7வது நாள் செய்வது என்பதெல்லாம் சர்வ நிச்சயமாக தவறுதான். கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒருவர் இறந்த உடனேயே அந்த உடம்பை கொண்டு போய் எரித்து விடுகிறோம். அப்படி எரித்தவுடன் அந்த ஆன்மாவானது அது சென்று சேர்வதற்கான ஒரு புகலிடத்தை தேடிக்கொண்டிருக்குமாம். அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீ இந்த இடத்துல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சிலாஸ்தாபனம் சொல்லுவா. ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இங்க நீ தங்கிக்கோ, உன்னுடைய அந்த ஸ்தூல சரீரத்தை நாங்கள் எரித்து விட்டோம், நீ சூக்ஷ்ம ரூபத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது, நீ சூக்ஷ்ம ரூபமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி டெய்லி அவருக்கு அன்னத்தை அந்த அன்னம் வச்சு அங்க வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டே இருப்பா. இது அந்தணர்களை செய்வார்கள். அப்படி சர்வ நிச்சயமாக அவசரப்பட்டு இது போன்று கர்ம காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தோமே ஆனால் அதற்கான பலன் என்பது அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் அமையும். இது எல்லாவற்றையும் விட அதனை செய்து வைக்கிறார்கள் அல்லவா அந்த புரோகிதர்கள், தெரிந்தே அந்த தவறை அவர்கள் செய்யும் பொழுது தங்களுடைய அந்த என்னன்னு சொல்லலாம், கஸ்டமர்ஸோ இல்ல கிளையன்ஸோ அல்லது தங்களுடைய என்ன சொல்லலாம் உபாத்தியாயத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த புரோகிதர்கள் தான் ஆலோசனையை சொல்ல வேண்டும். எங்கன்னா நாங்க சொன்னா கேட்கிறா, அவ அவசர அவசரமா ஊருக்கு போகணுங்கிறா, அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டுமேன்னு சொல்லி நாங்களும் பண்ணிட்டோம்னு சொன்னா அது சர்வ நிச்சயமாக தவறுதான். அது அந்த செய்து வைக்கக்கூடிய அந்த புரோகிதரோ அல்லது சாஸ்திரிகளோ அவரையும் பாதிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.